இல்ல விஜய் எப்ப இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாரு நீங்க பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்காரு. அப்போ இவருடைய சுய லாபத்திற்காக தான் இந்த வேலைகள் நடக்கப்படுது. நான் என்ன கேட்குறேன், நீ உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்காக நிற்கணும்னா அவங்களுடைய உரிமைகளுக்காக நிற்கணும். சாதாரணமாக ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு நோன்பு கஞ்சி குடிச்சிட்டா இஸ்லாமியர்களுக்கான ஆட்களாக மாறிடுறாங்களா? இப்பொழுது ஐயா விஜய் செய்வது தான் இதற்கு முன்னாடி கலைஞர் செஞ்சார், கருணாநிதி செஞ்சார், அதற்கு முன்பாக ஜெயலலிதா செஞ்சாங்க. அப்போ இது வந்து ஒரு சடங்காக மாறிடுச்சு. அப்போ இவங்க எங்களுடைய உணர்வுக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் நிற்கிறது கிடையாது, நாங்களும் உங்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு நடிக்கிறது. அப்போ பாஜக செய்த இந்த இஸ்லாமிய விரோத அரசியலுக்கு திமுகவும் அங்கே துணை நின்றுருக்கு. மகளிருக்கான வாழ்த்து சொல்றாரு விஜய். மகளிருக்கான வாழ்த்து சொல்கின்ற இதே விஜய் மகளிருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எதில் மக்களுக்காக நின்றுருக்காரு, மகளிருக்காக நின்றுருக்காரு. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுன்னு பேசுற வெக்கமா இல்லை? தமிழ்நாட்டிலே தேச துரோக வழக்கு இந்த விடயத்தில் வாங்கினா அண்ணன் சீமான் அவர்கள் தான். எண்ணற்ற சாய்பாக் மேடைகளில் பேசினார். இன்னும் எத்தனை காலம் தான் இந்த மக்களை இப்படியே ஒரு மாயக்குள்ளே உட்கார வைக்க போறீங்க? ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு சமுதாயம் உருவாகி வரும்போது மறுபடியும் இவங்களை 50 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி தள்ளுறது தான் விஜயோட அரசியல். இங்க வேலூர்ல எங்க ஊர்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் ஃபார் ஹியூமன் ஹராஸ்மெண்ட் எழுதியிருக்காங்க. அந்த பேனரை சரி செய்ய முடியல, நீ என்ன நாட்டை சரி செய்ய போற? அப்போ வி ஸ்டாண்ட்னா அப்போ ஹியூமன் ஹராஸ்மெண்ட்டுக்காக நீ நிற்கிறியா? அதை சப்போர்ட் பண்ணி நிற்கிறியா? அதை ஆதரிச்சு நிற்கிறியா? அந்த கேள்விகள்லாம் வருது இல்லை? ஒழுக்கத்தை கற்று தரணும். எல்லா நிகழ்ச்சிகளிலும் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட அத்தனை நிகழ்ச்சிகளிலும் தள்ளு முள்ளு. அந்த 3000 பேர் கலந்துக்கிறதுக்கு 3000 அழைப்புதல் வழங்கப்பட்டது. அந்த 3000 அழைப்புதல் வச்சுட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட 2000 பேர் வெளியே நிற்கும். அப்போ ஒரு ஒழுக்கே இல்லையே. சாதாரண பொதுக்கூட்டம்னாலும் பிரச்சனை இல்லைங்க. நோன்பு வச்சுட்டு ஒரு இஸ்லாமிய வருவாங்க. காலையில் 4:30 மணிக்கு சாப்பிட்டவன் இங்கே 6:30 மணிக்கு வந்து நிற்கிறான், 6:20 வந்து நிற்கிறான். அவன் வெளியே நின்றுக்கிட்டு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இந்த பாவமெல்லாம் உங்களை விட்டுருன்னு நினைக்கிறீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் திரு சல்மான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நேற்று இஃப்தார் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. மிகப்பெரிய அளவில் அந்த விஷயம் எல்லாரையும் பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி அரசியலுக்கு வரவங்களாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா சமூகத்திற்கான அடையாளம், நாங்கள் தான் இனிமேல் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களோ? இல்லை, அதாவது நம்ம முதல்ல ஒரு விடயத்தை பார்க்கணும். இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஒரு சடங்கா, அரசியல்வாதிகளுக்கு ஒரு சடங்காக மாறிடுச்சு. அப்போ அன்னைக்கு வந்து கரசேவைக்கு ஆதரவு தெரிவித்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்னு சட்டமன்றத்தில் ஒரு பேசக்கூடாத வார்த்தைகள், இஸ்லாமியர்கள் தான் இந்த மண்ணுக்கான தீவிரவாதிகள், இங்கே அவர்களால் தான் வந்து எண்ணற்ற தீவிரவாத செயல்கள் நடக்குதுன்னு பேசின ஐயா கருணாநிதி தொப்பியை போட்டுக்கிட்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அந்த வரிசையில் பார்க்க போனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அத்தனை செயல்பாடுகளும் செய்கிற அண்ணன் அண்ணாமலை அவர்கள், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதே இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அதுபோல நாங்களும் அவர்களுக்கு சரித்தவர்கள் அல்ல என்பது போலதான் விஜய் அவர்கள் வந்து இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. நீங்க வரிசைப்படுத்த 3 பேரும் ரைட் ஓகே அரசியல் ரீதியா விஜய் அவர்கள் என்ன அப்படி எதிராக பண்ணிட்டாரு? இல்ல, விஜய் எப்ப இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாரு நீங்க பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்காரு. எப்ப இந்த துப்பாக்கி படம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காமிச்சு இஸ்லாமியர்கள் மூலியமாக வந்து ஒரு தீவிரவாத செயலை வந்து முறியடிக்கிற மாதிரி இவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் இதே போல ஒரு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை முன்னெடுத்தார். அதன் பிறகு இப்போது அப்போ இவருடைய சுய லாபத்திற்காக தான் இந்த வேலைகள் நடக்கப்படுது. நான் என்ன கேட்குறேன், நீ உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்காக நிற்கணும்னா அவங்களுடைய உரிமைகளுக்காக நிற்கணும். அவர்களுடைய உணவை முன்னிறுத்தி நம்ம நிற்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு நோன்பு கஞ்சி குடிச்சிட்டா இஸ்லாமியர்களுக்கான ஆட்களாக மாறிடுறாங்களா? இதே போல தான் நான் ஏற்கனவே சொன்னது தான் இதுக்கு முன் உதாரணம். இப்பொழுது ஐயா விஜய் செய்வது தான் இதற்கு முன்னாடி கலைஞர் செஞ்சார், கருணாநிதி செஞ்சார், அதற்கு முன்பாக ஜெயலலிதா செஞ்சாங்க. அப்போ இது வந்து ஒரு சடங்காக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், எங்கள் உணவுக்காக நிற்காத, எங்கள் உரிமைக்காக நில்லுங்க. இதே ஐயா விஜய் வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து அரசியல் வரல. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு சமகாலத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையில் வந்து நாங்கள் வந்து கோழி ஆடு பலியிடக்கூடாது,
கந்திரி முன்னெடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதற்கான ஐயா விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை இல்லையே. அப்ப இவங்க எங்களுடைய உணர்வுக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் நிக்கிறது கிடையாது, நாங்களும் உங்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு நடிக்கிறது. இது ஒரு சடங்கா மாறிடுச்சு. அப்ப இந்த சடங்கை வந்து இன்னைக்கு வந்து இந்த முதலை கண்ணீரை வந்து நாங்க இஸ்லாமிய சமூகம் நம்புறதாக இல்லை. திருப்பரங்குன்றத்துல எந்த பதிலும் இல்லைன்னு சொல்றீங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொன்ன வியூகமா இருக்குமோ, வாய் திறக்காதீங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிக்கணும், அண்ணன் சீமான் இல்ல கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும். இவர் என்ன செய்யறாருன்னா அந்த அந்த விடயத்துல வாய் மூடி மௌனமா இருக்க காரணம் என்ன? அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அறிக்கையுடைய முதல் வரியே லக்கும் தீனக்கும் வலியதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த விவகாரத்துல அறநிலையத்துறைக்கு கோயில் சொந்தமா, கோயிலை சுத்தி இருக்கிற மலை சொந்தமா என்ற கேள்வி எழுப்பினார். நாங்க வந்து இப்ப நீங்களே பல கோயில்களை பார்த்திருப்பீங்க, முருகன் கோயில்கள்ல இன்னைக்கும் சேவலை வெளியிடுகின்ற வழக்கம் இருக்கு. அப்ப அந்த அந்த வழிபாடு, இந்த சில இஸ்லாமியர்கள் வந்து தர்காவுக்கு போக மாட்டாங்க, சில இஸ்லாமியர்கள் தர்காவுக்கு போவாங்க. போறவர்களுக்கான உரிமை இல்லையா அது? அங்க ஆடு பலியிடுறதுக்கும் அங்க கோழி பலியிடுறதுக்கும் காலங்காலமா நடந்துட்டு வருது. அப்ப அதை தடுக்கிற வேலையை யார் செய்தது? பாஜக செய்ததுன்னு திமுக சொல்லும். அப்ப அறநிலைத்துறையின் அங்க நிலைப்பாடு என்ன? அப்ப இந்த கேள்விகளுக்கான பதில் எங்க இருக்கு? அப்ப பாஜக செய்த இந்த இஸ்லாமிய விரோத அரசியலுக்கு திமுகவும் அங்க துணை நின்று இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து திமுகக்கு மாற்றுன்னு பேசுற இதே விஜய் அங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நின்று இருக்கணுமா இல்லையா? நின்னாரா? பேசினாரா? குறைந்தபட்சம் சரி விஜய் பேசல, அங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிற அதே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவர்கள் யாராவது அங்க போராடினார்களா? ஏதாவது செய்தி பார்த்தீங்களா? அப்ப இவங்க வந்து ஒரு நாடகம், நாங்க வந்து உங்களுக்கானவர்கள், எங்களை நம்புங்க. ஐயா பழனி பாபா சொன்னது போலதான், ஒரு நாள் உன்னோட சேர்ந்து தொப்பியை போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சியை குடிச்சுட்டு அவன் உன்னவனா மாறிடுவானா? உன்னோட உரிமைக்காக, உன்னுடைய குரலுக்காக யார் நிக்கிறான்றதை நம்ம சுய பரிசோதனை செய்யணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டு இஸ்லாமிய சமூகத்தை ஏமாத்த பார்க்குறாங்க. இது வந்து கருணாநிதி காலம் கிடையாது, இது இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் கற்றுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலையும் படித்த பிள்ளைகள் உருவாக்கிட்டாங்க. அன்றைய காலத்தில் ஐயா பழனி பாபா சொன்னார் 10 வீட்டுக்கு ஒரு வக்கீல் வேணும்னு. இன்னைக்கு அதே இந்த சமூகத்தில் 10 வீட்டுக்கு ஒரு வழக்கறிஞர் வந்துட்டான், 20 வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வந்துட்டான். படித்த பிள்ளைகள் இந்த சமூகத்தில் உருவாகிட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைகளை நீ ஏமாற்ற முடியாது. சரி, அந்த விஜய் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, அப்புறம் ஷூட்டுன்னு சொல்லி அவசரமாக கிளம்பினதா ஒரு செய்தி. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ கூட வெளியே வந்தது. அது பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தில் மகளிர் தின வாழ்த்துக்கள், மகளிர்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா, எப்படி இருப்பீங்க, இந்த ஆட்சியில் எப்படி இருப்பீங்க, நீங்களும் நானும் சேர்ந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம்னு வார்த்தையை விட்டுட்டாரு. நீங்களும் நானுன்ற இடத்துல இந்த இடத்துல விஜயும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காரு. இல்லை வாக்களிச்சிருப்பாரு, ஏன்னா அவருக்கு உதயநிதி நண்பர், உதயநிதி அவருக்கு நண்பர். ஏன்னா அவருடைய படங்கள் வெளியே வர்றதுக்கு அவர் மிகப்பெரிய உதவிகள் சமீப காலத்தில் செஞ்சிருக்காரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த விடயத்தில் வந்து அது புது வீடியோவா பழைய வீடியோவான்றது அது அவங்களுக்கு நேரம் இல்லை, இதை வாழ்த்து சொல்றது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு படப்பிடிப்பில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால வந்து இது பழைய வீடியோ எடுத்து வச்சுட்டு கூட போட்டிருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், மகளிருக்காக பேசுகின்ற இதே ஐயா எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எத்தனை மகளிர்களுக்கு வந்து பாஸ் கொடுத்துட்டு வெளியே நின்று இருந்தாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. இஸ்லாமிய மகளிர் பர்தா அணிந்து கொண்டு எத்தனை பேர் வெளியே நின்னாங்க. அப்புறம் 3000 பேருக்காக அங்கே உருவாக்கப்பட்டது, அங்கே வந்து மகளிர்களுக்கான தனி இது போட்டாங்கன்றாங்க. அந்த பிரிவிலையே மகளிர் போகல. அப்போ அந்த ஒழுங்கு இல்லை, ஒழுக்கம் இல்லை. அப்போ முதல்ல அரசியல் படுவதற்கு முன்பாக முதலில் ஒரு தலைவர் தனக்கு பின்னாடி வருபவர்களுக்கு அந்த ஒழுக்கத்தை நம்ம சொல்லி தரணும். மகளிருக்கான வாழ்த்து சொல்றாரு விஜய், மகளிருக்கான வாழ்த்து சொல்கின்ற இதே விஜய் மகளிருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எதில் மக்களுக்காக நின்றுருக்காரு, மகளிருக்காக நின்றுருக்காரு? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு விடயம் எதுலையும் நிக்கல. ஆனா இது சும்மா ஒரு கடமை. எப்படி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஒரு சடங்கோ அது போல இன்றைய நாளில் என்னுடைய வாழ்த்து. அப்ப இவங்க எப்படி ஒரு மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பாங்க நீங்க நம்புறீங்க? விஜயோட அடுத்த முன்னெடுப்புன்றீங்களா? என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுக்கணுன்றீங்க? களத்துக்கு வரணும், ரோட்ல இறங்கி நிக்கணும்ன்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? இப்ப 2ஆம் ஆண்டு கூட கொண்டாடினாங்கல்ல. எத்தனை முறை வெளியே வந்திருக்காங்க? எண்ணி 5 முறை. எத்தனை மணி நேரம் பேசியிருக்காங்க? 51 நிமிஷம். அப்ப 51 நிமிஷம் பேசுகின்ற தலைவர் என்ன மக்களுக்கான செயல்களை சொல்ல முடியும் மக்கள்கிட்ட? நான் இதை செய்வேன். முதல்ல ஒரு சாதாரணமா தெருக்கு 10 லெட்டர் பேடு கட்சி இருக்குங்க,
அந்த 10 லெட்டர் பேடு கட்சி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், XY நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் செய்ய விடயம் என்ன? நான் செய்தியாளர் சந்திப்பேன். நான் எதற்காக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய கொள்கை என்ன, நான் வந்து அரசியலுக்கு வந்து இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற விடயத்தை நான் எடுத்து சொல்லணும்ல. அது எதுவுமே சொல்லாம நான் விஷுவல்ல தான் பேசுவேன், நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் பேசுவேன், என்னுடைய கொள்கையே வந்து நான் வீடியோ போட்டு தான் காட்டுவேன் அப்படின்னா 51 நிமிஷம் பேசுகின்ற ஒரு தலைவர் ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் 51 நிமிஷம் பேசல, மொத்தமாவே 2 வருஷத்துல பேசுனது 51 நிமிஷம் மக்களுக்காக என்ன பேசியிருக்கீங்க, என்ன நடந்திருக்கு? திருவள்ளுவர் மாதிரி 2 வரியில முடிக்கிறாரோ எல்லாத்தையும். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து இஸ்லாமியருக்கு ஆதரவா நீங்க நிக்கிறீங்க, சிஏஏவுக்கு எதிராக என்பிஆருக்கு எதிராக நீங்க வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க உங்க மாநாட்டுல. அது கொண்டு வர போகும்போது எண்ணற்ற ஷாயின்பாகுகள் இந்த தமிழ்நாட்டு மண்ணுல ஏற்பட்டிருக்கு. எதுல நீங்க பேசியிருக்கீங்க? ஆதரவா ஒரு பதிவு, திரையுலகத்துல இருக்க எத்தனை நடிகர்கள் ஆதரவா நின்று இருக்காங்க, இசையமைப்பாளர்கள் ஆதரவா நின்று இருக்காங்க, பதிவு போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு எக்ஸலத்துல ட்விட்டர் தளத்துல ஒரு பதிவை போட்டாது வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. எதையாவது ஒண்ணு ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டீங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுன்னு பேசுற வெக்கமா இல்ல? இதை எப்படி மக்கள் நம்புவாங்க? மக்களுக்காக நிக்கிறதுனா என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் இதே என்பிஆர் போராட்டத்திற்காக தேச துரோக வழக்கு வாங்கினார். தமிழ்நாட்டிலே தேச துரோக வழக்கு இந்த விடயத்துல வாங்கினா அண்ணன் சீமான் அவர்கள் தான். எண்ணற்ற ஷாயின்பாக் மேடைகள்ல பேசினாரு. என்ன வழக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க? உங்களுடைய அமைப்பு அன்ற ரசிகர் மன்றமா இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஷாயின்பாக்ல கலந்து கொண்டிருக்காங்களா, அடையாளப்பட்டிருக்காங்களா? அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் கிடைக்கிறதுக்கு நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. நீங்க சம்பாதிக்க வேண்டியது சம்பாதிச்சாச்சு, புகழ் வெளிச்சம் பெற்றாச்சு, இப்ப நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னா இது என்ன இது எப்படிப்பட்ட போக்கு? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த மக்களை இப்படியே ஒரு மாயக்குள்ளே உட்கார வைக்க போறீங்க? ஒரு விழிப்புணர்வு போன்ற ஒரு சமுதாயம் உருவாகி வரும்போது மறுபடியும் இவங்களை 50 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி தள்ளுறதுதான் விஜயோட அரசியல். அவர் அப்படியே சொல்ல வர்றாரு, அந்த அரசியலை அப்படிதான் சொல்றாரு. என்ன மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றம். இப்ப கடந்த 2010 நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலை நீங்க பாப்பீங்க. எண்ணற்ற மக்கள் போராட்டம், எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்கள், எண்ணற்ற கைதுகள். அண்ணன் சீமானவர்கள் மட்டும் மீது வழக்கு கிடையாது, என்னை போன்ற எண்ணற்ற தம்பிகள் மீதும் வழக்குகள் ஒவ்வொரு பகுதியில். இப்போ ஏன் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனையிலிருந்து பாலாற்று பிரச்சனையிலிருந்து எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. அத்தனைக்கும் நாங்கள் எடுத்து நின்று இருக்கோம். தொழிற்சாலை கழிவுகளுக்கு எதிராக நாங்கள் நின்று இருக்கோம். விஜய் அவர்கள் அரசியல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விடயம் யாராவது ஒருத்தர் பேச முடியுமா? இந்த 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கல்ல மகளிர் அணி சார்பா. இங்க வேலூர்ல எங்க ஊர்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் ஃபார் ஹியூமன் ஹராஸ்மெண்ட் எழுதியிருக்காங்க. அந்த பேனரை சரி செய்ய முடியல, நீ என்ன நாட்டை சரி செய்ய போற? ஒரு பதாகைங்க வி ஸ்டாண்ட் ஃபார் ஹியூமன் ஹராஸ்மெண்ட் எழுதி வந்திருக்கு, அதை கூட சரி பார்க்கலங்க, அப்படியே வச்சு கையெழுத்து போட்டிருக்காங்க கடமைக்கின்ற மாதிரி. அப்போ வி ஸ்டாண்ட்னா அப்போ ஹியூமன் ஹராஸ்மெண்ட்டுக்காக நீ நிற்கிறியா? அதை சப்போர்ட் பண்ணி நிற்கிறியா? அதை ஆதரிச்சு நிற்கிறியா? அந்த கேள்விகள்லாம் வருது இல்லை. அப்போ ஒரு பதாகையை கூட சரியா வடிவமைக்க தெரியல, இவங்க என்ன நாட்டை வடிவமைச்சு மக்களை காக்க போறாங்க? விஜய் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் அவர் ஒரு மாற்றுன்ற ஒரு பேர்ல தான் அவர் உள்ள வர்றாரு. வந்த ஒரு பணிகள் செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் வைக்கிறது ரைட். இன்னும் அவர் வந்து எதுவுமே செய்யல நம்ம விமர்சனம் வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னா பேஸ்மெண்ட்டை முதல்ல ஒழுங்கா போடணும்ல. கண்டிப்பா பேஸ்மெண்ட்டே ஒழுங்கா போடாம வெறும் செங்கலை வச்சு அடுக்கி கட்டிட்டு வந்தீங்கன்னா எப்படி நம்பி வீட்டுக்குள்ள குடி போக முடியும்? அது மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதை தானே. உங்களால உங்களுடைய கட்சி கட்டமைப்பே சரி செய்ய முடியல. உங்களால ஒரு ஆர்ப்பாட்டம், முதல் ஆர்ப்பாட்டம் எனக்கு தெரிஞ்சு இது மாவட்டம் தோறும் எடுக்கிற முதல் ஆர்ப்பாட்டம், இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயே நாரிட்டு நிற்கி தமிழ் வெற்றி கழகம். அப்ப இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட உங்களால முன்னெடுக்க முடியலன்னா நீங்க நாளைக்கு மக்கள் வென்றுட்டீங்க, நாட்டை வென்றுட்டீங்க, மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டான், என்ன குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி தான் எனக்கு இதை எப்படி நீங்க சரி செய்வீங்க? இதை எப்படி நீங்க முதல்ல நீங்க நாட்டை திருத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி நிக்கிற உங்களுடைய தொண்டர்களை சரி செய்யணும், ஒழுக்கத்தை கற்று தரணும். எல்லா நிகழ்ச்சிகளிலும் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட அத்தனை நிகழ்ச்சிகளிலும் தள்ளு முள்ளு, பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டங்களை நீங்க வந்திருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அமர்ந்திருந்தா மகளிர் யாராவது நின்று அண்ணன் எந்திரிச்சிருவாரு,
அண்ணன் எந்திரிச்சு நின்று நாற்காலி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அண்ணன் எந்திரிக்கிறத பார்த்த உடனே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற தம்பி என்ன பண்ணுவான், அவன் நாற்காலியை விட்டு எந்திரிச்சு நிற்பான். இதுதான் பெண்கள் கொடுக்குற மரியாதை. நாம் தமிழர் கூட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்கள் நின்று நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ அப்போ ஒரு 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 தலைமை என்பது தனக்கு பின்னாடி இருக்கிற தளபதிகளை சரி செய்யணும். தன்னைத்தானே தலைவர்ன்றதும் தன்னைத்தானே தளபதின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்களை தருதலையா வச்சிருந்தா எப்படி உருப்படும்? சரி, இத்தனை முன்னுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசுற விஜயை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து அரசியல் களத்தில் நிற்கிறார். அவருக்குன்னு அந்த அவர் முகத்தை வச்சு தான் பிராண்டாவே இருக்கு. ஆனா இங்க விஜய் அவர்கள் இன்னும் வந்து ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. அதுக்குள்ளேயும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு எங்க ஆதவர்ஜுனா என்னென்னமோ புது புது நபர்கள்லாம் வந்து இணைகிறாங்கல்ல. இது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியிலுடைய ஆட்களா பார்க்கப்படுதா இல்ல எப்படி? இல்லைங்க, இது வந்து பணத்திமிரு தான். அண்ணன் சொன்ன மாதிரி இது பணத்திமிரு. என்னன்னா பணம் இருக்கிறதாலேயே எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்ன்றது கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கிட்ட பணம் இல்லைதான். ஆனால் நாங்கள் முன்வைக்கின்ற அரசியலையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகின்ற போராட்டத்தையும் அதனுடைய வரைமுறைகளையும் எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். ஒரு யூனிஃபார்மா இருக்கும். மேடையை போட்டா மேடையில பேசுறவன் ஏறுவான், பேசிவிட்டு அவன் கீழே இறங்கும் போது அடுத்தவங்க ஏறுவாங்க. இன்னைக்கு விஜய் இதே போல நாம் தமிழர் கட்சி நடத்துவது போல ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை விஜய் தலைமை எடுத்து நடத்தி காட்டிட்டு அந்த ஒழுங்கோட ஒழுக்கமே இல்லாத ஒரு ஒரு தலைமை எப்படி போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல முக்கியம் ஒழுக்கம் தானே. அது நீங்க தொழிலா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், முதல்ல நமக்கு தேவை ஒழுக்கம். ஒழுக்கமே இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி கரை சேர முடியும்? விஜய் அவர்கள் மீது ஏன் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலன்னு சொல்றீங்க. ஒரு தேர்தலை சந்திக்காத இந்த நேரத்திலேயே இப்படி இருந்தால் ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு இவர்கள் மறுபடியும் அரசியல் கட்சியை நடத்துவாங்களா, தேர்தல் காலத்தில் நிற்பாங்களான்ற ஒரு சந்தேகம் எழுதுதில்ல மக்களுக்கு. இன்னைக்கு ஒரு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 3000 பேர் கலந்துக்கலான்னாங்க. அந்த 3000 பேர் கலந்துக்கிறதுக்கு 3000 அழைப்புதல் வழங்கப்பட்டது. அந்த 3000 அழைப்புதல் வச்சுட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட 2000 பேர் வெளியே நிற்கிறோம். அப்போ ஒரு ஒழுங்கே இல்லையே. அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சாதாரண பொதுக்கூட்டம்னாலும் பிரச்சனை இல்லைங்க. நோன்பு வச்சுட்டு ஒரு இஸ்லாமிய வருவாங்க. காலையில் 4:30 மணிக்கு சாப்பிட்டவன் இங்கே 6:30 மணிக்கு வந்து நிற்கிறான், 6:20 வந்து நிற்கிறான். அவன் வெளியே நின்றுக்கிட்டு குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இந்த பாவமெல்லாம் உங்களை விட்டுருன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏன் பேருக்கு நடத்தணும்? சும்மா 10 பேர் வாங்கப்பா, என் வீட்டில் உட்காருங்கப்பா, சாப்பிட்டு போங்கப்பா, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு தொண்டருடைய 1 லட்ச ரூபா பணம் திருட்டு போயிருக்கு. இன்னைக்கு செய்தி, அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சிசிடிவி கேமரா எடுத்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் கட்சி. அது 1 லட்ச ரூபாய் திருட்டு, மகளிருக்கு இடம் இல்லை, இந்த பக்கம் அந்த YMCA போடப்பட்டிருந்த அந்த கண்ணாடி உடைப்பு, தள்ளு முள்ளு, பத்திரிகையாளர் அவமதிப்பு, இதுதான் அந்த நிகழ்ச்சி. இதுதான் தமிழக வெற்றி கழகம். ஓகே சார், இது கட்சி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க, மகளிர் தின வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சாரு விஜய். இந்த மகளிர் தின வாழ்த்து தெரிவிச்ச அன்னைக்கே கேட்டார் சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும்னா அது உண்மை. தேனியில் பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவி அரசு பள்ளி வளாகத்தில் உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா பயன்படுத்துறாங்கன்னு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவு கூட செய்யலை. ஒரு இளைஞர் வாளி எடுத்து அந்த பொண்ணோட தலையிலே அடிச்சிருக்கான். இப்படி பயமற்று இந்த போதை சமூகத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அம்மையார் கனிமொழி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் வாய்க்கிலேயே பேசுறாங்கல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு, நாங்க வந்து சீமான் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, எல்லாத்துக்கும் வரைஞ்சி கட்டிட்டு பேசுறாங்கல்ல அம்மையார் கனிமொழி அவர்கள். இதற்கு வாய் திறக்க சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு பள்ளியில உட்கார்ந்துட்டு மது குடிக்கிறாங்க, அதை தட்டி கேட்க வேண்டியது யார்? அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி. அந்த அரசு பள்ளியில் இருக்க தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியருக்கு மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சு, வாங்கி போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, பசங்களுக்கு பாடம் எடுத்தாச்சு, 5:30 மணிக்கு வீடு திரும்பியாச்சு. ஆனால் அதன் பிறகு அங்கே ஒரு காவலாளியை போட்டு அதை பாதுகாக்க வேண்டிய வேலை யார் செய்யணும்? அரசு செய்யணும். அப்போ அரசு இதில் மெத்தனமாக இருக்குது. நீ பள்ளிக்கூடத்தில் உட்காந்து சரக்கு அடித்தா என்ன, கஞ்சா அடித்தா என்ன? சரக்கு யார் விற்கிறது? அரசு விற்கிது. அரசு விற்கிற இடத்துல சரக்கை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து இதே அரசு பள்ளியில் உட்காந்து குடிக்கிறாங்க. அதை தட்டி கேட்ட ஒரு சட்டக்கல்லூரி மாணவியை வீடு புகுந்து தாக்கக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அப்ப இதுதான் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு. இந்த சட்ட ஒழுங்கை பேசுறதுக்கு யாருமே தயாரில்லை. ஆனா பெண்களின் பாதுகாவலர்கள் நாங்க தான் அப்படின்றாங்களே திமுக காரங்க. கனிமொழி கூட சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அதுதான் முன்னாடியே சொல்றேன். கனிமொழி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும்.
இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க. எங்க வாய் திறப்பாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஏதாவது புகார் வருதுன்னு வைங்களேன், அப்போ வாய் திறந்து பேசுவாங்க. மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, சீமான் அப்படி பேசலாமா, சீமான் இப்படி பேசலாமா, வாங்கம்மா இதுல பேசுங்க வாங்க. ஒரு வார்த்தை. சரி, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க எதிர்க்கு கைது பண்ணீங்களா? ஒரு செய்தி வரலையே. வாள் எடுத்துட்டு போய் வீடு போது தாக்குறான்னா அவனுடைய மனநிலை என்ன வந்திருக்கும்? அப்ப அந்த பெண் மறுபடியும் அடுத்த சட்டக்கல்லூரி படிக்கிற மாணவி அடுத்த சுதந்திரமா எப்படி அந்த தெருவில் நடக்க முடியும்? எப்படி அடுத்த கட்ட இப்ப இந்த செயல் நடந்துச்சு, இது குறித்து அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஏதாவது புகார் கொடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? இல்லையே. இல்ல டிஓ சிஓ எதுவுமே கொடுக்கலையே. அப்ப இவங்களோட நிலைப்பாடு மொத்தமாவே நாங்க செய்யறத கண்டுகொள்ளாம இருந்தீங்கன்னா இது நல்லாச்சு. நீங்க ஏதாவது பேசுனீங்க, இப்ப இந்த தங்கச்சியை இப்ப அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கல தங்கச்சி, நாளைக்கு போயிட்டு ஒரு வழக்கு கொடுத்து இதை தொடர்ச்சியா கொண்டு போட்டோம், இந்த தங்கச்சி மேல ஒரு வழக்கு போடும் இதே திமுக அவங்க மேலே போடும். இதுதான் நடந்திருக்கு. அப்ப தொடர்ச்சியாக இதெல்லாம் சகித்து கொண்டு போனால் நாங்கள் நல்லவர்கள், இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நாங்கள் தீவிரவாதி. சார், நம்மளும் தொடர்ந்து பார்க்குறோம், விவாதத்துக்கு நானும் பேசுகிறேன், கேட்குற கேள்வியில் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 4 இல்லை 5 பெண்களுக்கு இப்போ இந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், பாலியல் சீண்டல் இந்த மாதிரி அடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இது நம்ம கண்ணுக்கு தெரியுது, கம்மியாக தெரியுதா, இல்லை அரசு கண்ணு தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கா? அவங்க கேட்டால் மட்டும் இல்லையா அப்படிலாம் அது நடக்கலை, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறோம்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி? இல்லை, இரும்பு கரம் கொண்டு எதை அடக்கியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். போராடுவர்களை அடக்கியிருக்காங்க. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தை காரை விட்டு கூட நம்மளை இறங்க விட மாட்டாங்க, அங்கேயே கைது பண்ணி கொண்டு போவாங்க. மகளிருக்கு உரிமை தொகை கேட்டு போராடினா கைது பண்ணி கொண்டு போவாங்க. உரிமையை கேட்டு போராடுபவர்களை கைது பண்ண முன்னுரம் காட்டுற இதே அரசு, இதே காவல்துறை, அது அந்த குற்றத்துக்கான காரணம், இப்போ இந்த பாலியல் தொல்லைக்கான காரணம் யாரு, அதை தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல, இதை தடுக்கிறதுக்கான வேலை என்னன்னு செய்யறது இல்ல. இப்ப இங்க மது குடிக்கிறாங்க, இங்க அந்த சட்டக்கல்லூரி மாணவிக்கு தெரிந்தது அங்க ரவுண்ட்ஸ்ல வர காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறன்னா அப்போ நீ அங்க வாங்கி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்போ உன்னுடைய வேலை நீ சரியா செய்யல, அதை எதிர்த்து போராடினால் வழக்கு, சிறை. இதேதான் சவுக்கு சங்கருக்கு நடந்தது, இதேதான் நான் சாட்டை துரைமுருகனுக்கு நடந்தது, இதேதான் இடுமானம் கார்த்திக்கு நடந்தது. தொடர்ச்சியா இதுதான். நாளைக்கு நீங்க பேசினாலும் உங்களுக்கு நடக்கும். அது தெரிந்து கொள்றதால இல்லை. இப்போ இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலையில நானும் நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துட்டேன். எல்லாருமே திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு வந்தவங்க தான். ஐயா வைகோ வந்தாரு, திரும்ப இங்கே போயிட்டாரு. திருமாவளவன் அடங்கமாறு அத்துமீர்னு வந்தவர் இப்போ அந்த கூட்டணியில தான் இருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் இன்க்ளூடிங் எல்லாருமே வர்றாங்க, அந்த திராவிட கட்சிகளோட தான் கூட்டணி போறாங்க. இந்த வரிசையில் இன்னை வரைக்கும் சீமான் அவர்கள் மட்டும்தான் போய் அங்க ஒன்றி நிற்காமல் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு, தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தனித்து நிற்கும் கோட்பாடு கை கொடுக்குமா, இல்லை இப்படியே தொடருவார் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு விடயத்தை நீங்க யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையாக தேர்தல் களத்தில் நாங்கள் நின்னோம். அப்ப நாங்கள் பெற்ற வாக்கு 1.1. ஆமா. அதன் பிறகு 2019 பாராளுமன்றம் 3% வாக்குகள் பெற்றோம். அதன் பிறகு 2021, அதுக்கப்புறம் 2024, அதன் பிறகு இப்போ 2026. இப்போ தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியுடைய கிராஃபை நீங்க பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான். ஆமா, அப்சைட்ல தான். காரணம் இதற்கான காரணம் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது தான். விஜயகாந்த் அவர்கள் நின்னாரு, 15% வாக்குகளை பெற்றார். கூட்டணிக்கு போனார், 15-5 ஆச்சு. சரிங்களா? இந்த தவற நாங்கள் செய்ய விருப்பப்படலை. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் சத்தியமா செய்ய விருப்பப்படலை, செய்யவும் மாட்டார். என்றால் அவர் தெளிவா இருக்காரு. 2016 தேர்தலில் நிற்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம்னாரு. இதுவரை தனித்து தான் போட்டிடுறோம். இங்க நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்குமான வாக்கு இருக்கு. அந்த வாக்கு நாம் தமிழருக்கான வாக்கா மாதிரி இருக்கு. நீங்க கடந்த காலங்களில் நீங்க பார்க்கலாம், நம்ம கிராம பகுதிகளுக்கெல்லாம் போனால் நாங்கள் பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, நான் என் கை போனாலே ரெட்டலைக்கு தான் போகும், என் கை போனாலே உதயசூரியனுக்கு தான் போகும். அப்படி இங்க ஒரு தலைமுறை உருவாயிடுச்சு. என் கை போனால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகும், என்னுடைய வாக்கு நான் இறக்கும் வரை என்னுடைய வாக்கு நாம் தமிழருக்குன்ற ஒரு தலைமுறை உருவாயிடுச்சு. அதுதான் எங்களுடைய வாக்கு.
இன்று 8% வாக்காக இருக்கின்றது. அடுத்த 2026 தேர்தலில் என்னவாக வரப்போகுது என்று நீங்க காத்திருந்து பாருங்க. நீங்க தனித்து நிற்கும் கோட்பாட்டில் இருந்தாலும் 35 லட்சம் மக்கள் இன்னைக்கு பின்தொடர்றாங்க நாம் தமிழர் கட்சி. அவங்களுடைய எண்ணம் ஒரு நாளாவது சட்டசபைக்குள்ள அண்ணன் சீமான் போகணும், அவர் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் எண்ணம் வரும்போது ஏன் கூட்டணி வச்சா என்ன? நம்ம கொள்கையில ஸ்ட்ராங்கா தானே நிக்க போறோம். கூட்டணி வைத்து இப்ப நான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேங்க. சாக்கடையில விழுந்த ஒரு பொருளா தானே என்னையும் பார்ப்பாங்க. நான் திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க, சாக்கடையில் விழுந்த ஒரு பொருளா தானே என்னையும் பார்ப்பாங்க. அந்த சாக்கடையை தூர்வார வேண்டியது யாரு? அந்த இடத்துல தான் நாங்க வந்தோம். அரசியல் சாக்கடை எண்ணம் சரி. விஜயகாந்த் அவர்களும் இதே போல 2011 கூட்டணி வச்சாரு, ஏடிஎம் கூட ஜெயிச்சாரு. ஆனா சட்டசபையில எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய நேரத்துல கேள்வி கேட்டாரு. அதை விஜயகாந்த் இன்னும் ஒரு முறை கேட்டாரு. ஆமா, ஒரு முறை கேட்டாரு. அதை ஒரு முறை கேட்டது சீமான் அவர்கள் பல முறை தொடர்ந்து குரலால கேட்கலாம்ல. அவருக்கு நடந்தா எங்களுக்கு நடக்கும். அவர் மீது என்ன அடக்குமுறைகள், அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ளே போக முடியல. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், கூட்டணி வைத்து 4 பேர் 5 பேர் நாங்க உள்ள போய் என்ன செய்ய போறோம்? மக்களுக்காக குரல் எழுப்பணும். மக்களுக்கான குரலை நாங்கள் மக்கள் மன்றத்திலிருந்து எழுப்பிட்டு போறோம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, 8 வழிச்சாலையை நிறுத்தியிருக்கோம், பேனா சிலையை நிறுத்தியிருக்கோம், மீத்தேன் போராட்டத்துக்கு நாங்க பேசியிருக்கோம், இங்க ஹார்பரை கொண்டு வரதுல நாங்க முன்னின்று போராடி இருக்கோம். எண்ணற்ற பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், மக்களோடு மக்களா நின்று எங்கள் சக்திக்கு மேலாக நாங்கள் உழைத்து அதை நிறுத்தி இருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது நாங்கள் அதிகாரம் என்பது முழு அதிகாரம் எங்கள் கையில் வரணும். குறைஞ்சது தனித்து நின்று ஒரு 20 பேர் உள்ள போறோம் அப்படின்ற பட்சத்துல நாங்க சண்டை செய்யறது சரியா இருக்கும். சும்மா ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 5 பேர் போயிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு நாங்க மக்கள் மன்றத்தில் நின்று மக்களோட மக்கள் நின்று போராடி வென்றலாம். காலம் தாழ்ந்தாலும் முழு அதிகாரமும் வேணும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.